வெல்கம் டு கபிலன் அகாடமி. இந்த வீடியோ பதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸில் ஓகேங்களா, அதாவது அழகு எண் 1 இயக்க விதிகள் அதனுடைய ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து ஒன் பை ஒன்று அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எந்த எக்ஸாமுடைய தேர்வு நோக்கில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிஎன் அதாவது தமிழ்நாட்டினுடைய ஸ்கூல் எஜுகேஷன் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமும் அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாம்ஸ்லாம் வர இருக்குது. அதே மாதிரி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு பயன்படும் வகையில் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு வர போகிறோம் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கங்க. தொடர்ந்து அப்படியே வந்து இயக்க விதிகள் சயின்ஸ் முடிச்சக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு நம்ம வந்து போயிடலாம் ஓகேங்களா. அதாவது சோசியல் சயின்ஸ் பார்ட்டுக்கு வந்து ஹிஸ்ட்ரி பாலிடெக்னாமிக்ஸ் எல்லாமே வந்து போயிடலாம். 10th சயின்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோ. சயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் சிம்பிளாக ஹைலைட் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். அதேமாதிரி ஃபேஸ்புக் இருக்கும், டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து இருக்க போகுது ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் ஹைலைட் பண்ணியே வச்சுருக்கேன். நான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்க பாயிண்ட்ஸ் நான் வந்து வாசிக்கிறேன். ஒன்ஸ் வந்து மைண்டில் வந்து அப்படியே கேட்டுக்கோங்க. அதேமாதிரி ஹைலைட்டட் நீங்கள் கீ நோட்ஸ் எடுக்கிறீங்க, இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. விசை என்பது தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்ற பதத்திலேயே பொருள் கொள்ளப்படுகிறது. அப்போ விசை அப்படின்னா என்ன? விசை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுதல் அல்லது இழுத்தல், இதான் வந்து பார்த்தீங்கன்னா விசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட கொஸ்டின் கேட்கலாம். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர விசை வந்து தேவைப்படும். அதாவது விசை வந்து எதுக்கு தேவைப்படுது? ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருந்துச்சுனாவோ அது இயக்க நிலை கொண்டு வரக்கோ அல்லது இயக்க நிலையில் இருக்கிற ஒரு பொருளை வந்து நிறுத்திருக்கோ ஸ்டாப் பண்ணுறக்கோ விசை வந்து அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இயக்கத்தில் உள்ள பொருளின் திசை வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ அதன் திசையை மாற்றவோ விசை என்பது தேவைப்படுகிறது. அப்போ ஒரு இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளினுடைய விசை, அதாவது அதனுடைய திசை வேகத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறக்கோ ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா வந்து அழுத்தம் கொடுத்தோம் அப்போ விசை வந்து கொடுத்தோம்னா அது வந்து முன்னோக்கி நகரும். நிறுத்தணும் அப்படின்னா தான் ஸ்டாப் ஆகும். ஓகே, அதுக்கு வந்து விசை வந்து கண்டிப்பாக வேணும். அப்போ அறிவியல் பூர்வமாக விசை என்பதை சார் ஐசக் நியூட்டன் வந்து 3 இயக்க விதிகள் மூலம் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஐசக் நியூட்டன் வந்து 3 இயக்க விதிகள் மூலம் நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது இந்த பாடத்தில் வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்க போகிறோம். இயந்திரவியல் அப்படின்னு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் தான் வந்து இயந்திரவியல். இது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நிலையியல், இயங்கியல் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வகையாக வந்து பிரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இயந்திரவியலுக்கு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலையியல்னா இன்னும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இயங்கியல்னா இன்னும் கொடுத்துருக்காங்க. நிலையியல்னா விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் நிலையியல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் தான் வந்து நிலையியல். அதேமாதிரி இயங்கியல்னா விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் இயக்கவியல். அப்போ இயக்கவியலை பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இயக்கவியல் என்பது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது இயக்கவியல் ஆகும். இயக்க விசையியல் இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போது, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க போகிறது இல்லை. சம்டைம்ஸ் அந்த கீவேர்ட்ஸ் வந்து அப்படியே கேட்டு கூட்டுறவு காரணங்களுக்கு வந்து கேட்டுருவாங்க. இயக்க விசையியல் பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது வந்து இயக்க விசையியல். ஓகே, அடுத்தது விசை மற்றும் இயக்கம். அரிஸ்டாட்டில் ஒரு கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர். அரிஸ்டாட்டில் எந்த நாடுன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அவர் கிரேக்க நாடு. அவரது கூற்றுப்படி ஓகேங்களா, இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே இயற்கையான தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இயங்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் வந்து தாமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். அதே வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஓய்வு நிலைக்கு அந்த பொருள் வந்து வந்துடும். அதற்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வாறு இயங்கும் பொருட்களின் இயக்கத்தினை இயற்கையான இயக்கம், அதை விசை சார்பற்ற இயக்கம் என அவர் வந்து வரையறுத்திருக்காரு. ஒரு பொருள் வந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் தன்னாகவே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து இயற்கையாக அது வந்து இயக்கத்தை நிறுத்திடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது அப்படி சொல்கிறதுக்கான இயற்கையான இயக்கம் அப்படின்னு சொல்கிற விசை சார்பற்ற இயக்கம் அப்படின்னு இந்த இதுக்கு வந்து டெஃபினிஷன் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படுமெனில் அவ்வகை இயக்கத்தினை இயற்கைக்கு மாறான இயக்கம். அப்போ இயங்க நிலையில் உள்ள இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு விசை அங்கே வேணும், புறவிசை வேணும் அப்படின்னா அந்த இயக்கத்தை அவர் என்ன சொல்கிறாரு? இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது விசை சார்பு இயக்கம். மேலும் இருவேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்தில் இருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என வரையறுத்தார். அதாவது இருவேறு நிறை கொண்ட பொருட்கள் வந்து சம உயரத்திலிருந்து வீசுறாங்க அப்படின்னா அதிக நிறை கொண்ட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. அதனுடைய கருத்தை வந்து
ஒரே நிலையில தான் வந்து தொடர்ந்து ஒரே நிலையில தான் விழும் அப்படின்னு வந்து கல்லியோ சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டுக்கு வந்து டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க. சம உயரத்திலிருந்து இருவேறு நிறையுள்ள பொருள், அதாவது வெயிட் இருக்கிற பொருள், வெயிட் இல்லாத ஒரு பொருள், 2 பொருளும் வீசும்போது வெயிட் இருக்கிற பொருள் சீக்கிரமா வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு வந்து அரிஸ்டாட்டில் வந்து சொல்லியிருக்காரு. அதே வந்து கலிலியோ என்ன சொல்லியிருக்காரு, 2 பொருள், அதாவது லேசான பொருள், கடினமான பொருள் 2 பொருள் மேலே வச்சிருந்தாலும் கீழே ஒரே டைம் தான் வந்து விழும் அப்படின்னு கலிலியோ வந்து டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை அதன் நிலைமம். ஓகேங்களா? நிலைமம் என்பது பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது, பொருளின் மீது ஒரு விசையினுடைய தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை. ஓகேங்களா? முயலும் தன்மை தான் வந்து நிலைமம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட, வெற்றிடத்தில் வந்து வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும். ஒரு வெற்றிடத்தில் வந்து மேலே வந்து வெவ்வேறு நிறையுள்ள 2 பொருளை வீசுகிறோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து விழும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? இது வந்து கலிலியோ வந்து சொல்லியிருக்காரு. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. கலிலியோ, அறிவியலாளர் கலிலியோ விசை, நிலைமம் பற்றி மற்றும் இயக்கம், அந்த 3 பற்றி அவரு டெஃபினேஷன் வந்து விளக்கியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நிலைமத்தை பற்றி பார்க்கலாம். நாம் பேருந்திலோ மகிழுந்திலோ பயணம் செய்யும்போது திடீரென அவை நிறுத்தப்படும் போது நமது உடல் முன்னோக்கி சாய்கிறது. ஓகேங்களா? ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகரும் போது உள்ளிருக்கும் நாம் பின்னோக்கி சாய்கிறோம். இதை பேர் தான் நிலைமம். ஓகேங்களா? இது கேட்பாங்க. அதாவது நாம் வந்து பேருந்திலோ மகிழுந்திலோ பயணம் செய்யும்போது திடீரென முன்னோக்கி செல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அது நிலைமம். இதை வந்து கரெக்டான ஆன்சர் வந்து இதுக்கு ஹைலைட்டோட பண்ணிக்கோங்க. நாம் பேருந்திலோ மகிழுந்திலோ பயணம் செய்யும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது திடீரென அவை நிறுத்தப்படும் போது நம்ம வந்து முன்னோக்கி சாயிறோம். அதுக்கு பேர் தான் வந்து அதனுடைய நிலைமம். ஓகே, ஒவ்வொரு பொருளும் தம் மீது சமன் செய்யப்படாத புறவிசை, சமன் செய்யப்படாத, நோட் பண்ணுங்க, இதுக்கு கேட்டிருக்காங்க இன்னைக்கு அந்த கொஸ்டின். ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம். ஒவ்வொரு பொருளும் வந்து தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை வந்து எதுவும் செலுத்தாத வரைக்கும் தனது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையோ மாற்றுறதுக்காக அதை எதிர்க்கும் தன்மை தான் வந்து நிலைமம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பேருந்தில் நம்ம பயணம் செய்யும் கொண்டு போகுது மகிழுந்தில் அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஈஸியாக வந்து எக்ஸாம்பிளை கொடுத்து கேட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, நிலைமத்தின் வகைகள். ஓய்வில் நிலைமம் எப்படி, இயக்கத்தில் நிலைமம் எப்படி, திசையில் வந்து நிலைமம் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு தான் வந்து ஓய்வு நிலைமம். அதே மாதிரி இயக்கத்தில் நிலைமம்னா இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம். அதுக்கப்புறம் திசையில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம். அதுக்குல என்ன கான்செப்டோ அது அப்படியே அங்கே வரும். ஓய்வுனா ஓய்வு, அதே மாதிரி இயக்கனா இயக்கம், திசைனா திசை. நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இது எடுத்துக்காட்டு தான் ரொம்ப 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 முக்கியமாக மோஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து படிக்க வேண்டியது. ஓகேங்களா? நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமம். அதாவது நீளம் தாண்டுதல் ஒரு நிலைமத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஏன் அப்படின்னா அவர் வந்து நீளம் தாண்டினா நின்று வந்து தாண்ட முடியாது. அதாவது நின்று தாண்டினார்னா அவர் குறிப்பிட்ட எல்லை வந்து கடக்க முடியாது. ஓடி வந்து தாண்டினார் அப்படின்னா வந்து அவருடைய ஓடி வந்து வேகத்துக்கு அந்த நீளம் அவர் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு வந்து அதிகமாக தாண்ட முடியும். ஓகேங்களா? அதான் வந்து நிலைமம் சொல்கிறது. அதே மாதிரி ஓடும் மகிழ் வந்து வலைப்பாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம். இது வந்து திசைக்கான நிலைமம். அதுக்கப்புறம் கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள், இவை யாவும் ஓய்விற்கான நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு. இந்த 3மே வந்து நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தம் மூலம் அளவிடலாம். ஓகே, ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை வந்து நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் வந்து அளவிடலாம் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலனதான் வந்து உந்தம். அதாவது P = mv. ஓகேங்களா? நிறை இன்ட்டு திசைவேகம் தான் வந்து உந்தம். நிறை மற்றும் திசைவேகத்தினுடைய பெருக்கல் பலன் உந்தம். இது ஒரு திசைவேக திசை இதன் திசையானது பொருளின் திசைவேக திசையிலே அமையும். இது ஒரு வெக்டர் அளவு. ஓகேங்களா? உந்தம் ஒரு டேஸ் அளவு அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஈஸியாகவே உந்தம் ஒரு டேஸ் அளவு, உந்தம் ஒரு வெக்டர் அளவு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே டெப்த்தாகவே படிக்கணும். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும், லேபர்ஸ் நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நல்லா டெப்த்தாகவே படிக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப 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 பேசிக் கொஸ்டினாக கேட்டுருவாங்க. பட் ஆனால் ஒரே ஒரு லைன், சின்ன லைன் கொடுத்து இது என்ன அப்படின்னு வந்து கேட்டுருவாங்க. உந்தம் டேஸ் அப்படின்றோம், அவ்வளோதான் கொஸ்டினாக எடுத்துருவாங்க.
வெக்டர் அலகு. உந்தத்துக்கு ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. P=mv. விசையின் எண்மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. அதாவது விசையினுடைய எண்மதிப்பு டேஸால் அளவிடப்படுகிறது அப்படின்னா உந்தத்தால் அளவிடப்படுகிறது. உந்தத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னா கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி. ஓகேங்களா. ஜிஜிஎஸ் அளவு வந்து கிலோகிராம், அது கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. எஸ்ஐ அலகு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உந்தத்தினுடைய எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் பார் வினாடி, அதாவது PV-1 அப்படிங்கிறது, அதாவது மீட்டர் பார் வினாடி. ஓகே. நியூட்டனினுடைய இயக்க விதி. நியூட்டனின் முதல் விதி, ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கி கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இயங்கும். அதாவது ஒவ்வொரு பொருளும் வந்து புறவிசை அதன் மேலே எதுவுமே செலுத்தலை அப்படின்னா அது நேர்கோட்டில் அப்படியே இயங்கிட்டே இருக்கும். ஓகேரா. அது அப்படியே ஓய்வு நிலை, அதாவது இப்போ ஓய்வு நிலையில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு விஷயமே நம்ம செலுத்தலை அப்படின்னாலும் அது ஓய்வு நிலையிலே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சீராக இயங்கி கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையில் இருக்கிற ஒரு பொருள் மீது நம்ம தடுக்கலை அப்படின்னாலும் அது இயங்கிட்டு தான் இருக்கும். இதை வந்து நியூட்டனின் முதல் விதி. விசை. விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புறச்செயல் வடிவம். நம்ம மேலே வந்து பார்த்துருப்போம். விசைனாவே இழுத்தல் அல்லது தள்ளுதல். ஓகே. விசையானது எண்மதிப்பும் திசையும் கொண்டு ஒரு வெக்டர் அளவு. விசையும் ஒரு வெக்டர் அளவு. ஓகேங்களா. உந்தமும் ஒரு வெக்டர் அளவு, விசையும் ஒரு வெக்டர் அளவு. ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உந்தம் விசை ரெண்டுமே வந்து வெக்டர் அளவு. இதோட பொறுத்துகள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளை கொடுத்துட்டு அது என்ன அளவுன்னு கேட்கலாம். உந்தமும் விசையும் ரெண்டுமே வந்து வெக்டர் அளவு. ஆனால் இது எண்மதிப்பும் திசையும் கொண்ட வெக்டர் அளவு. ஓகேங்களா. விசைக்கு எண்மதிப்பும் திசையும் இருக்கு. ஓகே. தொகுபயன் விசை. ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தான் வந்து தொகுபயன் விசை. ஓகேங்களா. ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை. கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை, தராசு தட்டுகளில் செயல்படும் விசை முதலான சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டு. ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து படிச்சே ஆகணும். ஓகேங்களா. இந்த எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை. ஓகேங்களா. கிணற்றிலிருந்து நம்ம நீர் இழுக்கிறதுக்கான தேவைப்படக்கூடிய விசை. நெம்புகோல் தத்துவம், ஒரு கல் இருக்குன்னா அதை கடப்பாரை வச்சு நெம்புறோம், அதை நெம்பி தள்ளுறது, அதுக்கான விசை. அதே மாதிரி தராசு தட்டுகளில் செயல்படும் விசை. இந்த மூன்றுமே வந்து சமன் செய்யப்படாத விசைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்டாலும் இந்த மூணு ஆன்சர் கரெக்டு. அல்லது கீழ்கண்டவற்றில் சமன் செய்யப்படாத விசைகளுக்கு பொருந்தாது எது அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மூணையும் கொடுத்து வேற ஒன்று கொடுத்துருவாங்க. இதுவும் வந்து கரெக்டு. இந்த மூணு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேபிள்ஸ் சும்மா வந்து வாட்சிட்டு இருக்குங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே. விசையின் திருப்புத்திறன், இதுவும் ஒரு வெக்டர் அளவு. ஓகேங்களா. விசையினுடைய திருப்புத்திறன், விசையும் ஒரு வெக்டர் அளவு. விசையின் திருப்புத்திறன் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் அளவு. இதனுடைய விசை தான். ஓகேங்களா. விசையின் எஸ்ஐ அளவு வந்து விசையின் திருப்புத்திறனுடைய எஸ்ஐ அளவு வந்து நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா. விசையின் திருப்புத்திறனினுடைய எஸ்ஐ அளவு வந்து நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா. எண்ணம் நியூட்டன் மீட்டர். அதாவது விசையின் அலகு நியூட்டன், விசையின் திருப்புத்திறன் அலகு நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இரட்டை. இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இரு வேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அது வந்து இரட்டை விசைகள் அல்லது இரட்டை. ரெண்டு விசைகள் செயல்பட்டுச்சுன்னா இரட்டைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இரட்டைகளின் தொகுபயன் விசை மதிப்பு சுழி. இரட்டைகளின் தொகுபயன் விசை மதிப்பு சுழியாதல், அதாவது சுழின்னு சொல்றாங்க. ஓகே. இதுக்கு எடுத்துக்காட்டு இரட்டைகளின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு வந்து கேட்குறாங்க. அந்த விசைக்கு எடுத்துக்காட்டு நீர்க்குழாய் திறத்தல். ஓகேங்களா. நீர்க்குழாய் திறக்கிறது மற்றும் மூடுறது. ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது. திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி, இதெல்லாமே வந்து இரட்டைகளின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. இரட்டைகளின் திருப்புத்திறன் அது விசையின் திருப்புத்திறன். இதுக்கு எப்படி கேட்டாலும் ஓகே தான். நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், திருகின் சுழற்சி மற்றும் பம்பரத்தின் சுழற்சி, இதெல்லாமே வந்து அதற்கான எடுத்துக்காட்டுகள். இரட்டையின் திருப்புத்திறன் = விசையின் எண்மதிப்பு F இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு, அதாவது M F/x. இதனோட தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து இரட்டை திருப்புத்திறனின் அலகு வந்து நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா. நம்ம பார்த்துருப்போம்.
இரட்டையின் திருப்புத்திறனோட அலகு எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். சிஜிஎஸ் அலகு தேவையில்லை. விசையின் திருப்புத்திறனும் ஒரு வெக்டர் அளவு. ஓகேங்களா, விசையும் ஒரு வெக்டர் அளவு, உந்தமும் ஒரு வெக்டர் அளவு, விசையின் திருப்புத்திறனும் ஒரு வெக்டர் அளவு. அதுக்கப்புறம் திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வந்து வலஞ்சுழியாக இருந்துச்சுன்னா எதிர்குறி. ஓகேங்களா, வலஞ்சுழினா மைனஸு, இடஞ்சுழினா ப்ளஸ்ஸு, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, திருப்புத்திறனின் திசை வந்து பொருட்களின் சுழற்சி வந்து பல திசையில் இருந்துச்சுன்னா அது வந்து மைனஸ் எதிர்குறி, இடஞ்சுழியாக இருந்துச்சுன்னா வந்து ப்ளஸ்ஸு நேர்குறி. பற்சக்கரங்கள் மூலம் திருப்பு விசையினை மாற்றி இயங்குகிற வாகன சக்கரங்களின் சுழற்சி வேகத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பு சக்கரம் மிக வலுவான மகிழுந்து மற்றும் பார உந்துகளின் சக்கரங்களின் திசையினை குறைவான திருப்பு விசை கொண்டு எளிதில் மாற்ற திருப்பு சக்கரம் உதவுகிறது. திருப்பு சக்கரம் எதுக்கு உதவுதுன்னு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்புத்திறன்களின் தத்துவம் கொடுத்துருக்காங்க. சமநிலையில் உள்ளபோது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாகும். அதாவது 0. ஓகேங்களா, 0ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்புத்திறன் அது அதாவது வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன் இதுக்காக சொல்லியிருக்காங்க, சம்முக்காக. அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி. ஓகே, நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். இதை விசையின் விதி அப்படி நியூட்டனின் இரண்டாம் விதியை விசையினுடைய விதியும் சொல்லலாம். ஓகேங்களா, நியூட்டனுடைய இரண்டாம் விதியை விசையினுடைய விதியும் சொல்லலாம். இது வந்து பொருளின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் என்பது நியூட்டனின் இரண்டாம் விதி. இதையை விசையின் விதின்னு சொல்லலாம். விசையினுடைய விதி எதுன்னு வந்து கேட்பாங்க. நியூட்டனின் எந்த விதி விசையின் விதி என அழைக்கப்படுகிறது? நியூட்டனின் இரண்டாம் விதி. சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண்மதிப்பு மாறிலி. ஓகேங்களா, சீரான வட்ட இயக்கத்தில் இயங்கக்கூடிய ஒரு பொருளின் திசைவேகத்தின் எண்மதிப்பு வந்து மாறிலியாக இருக்கும் அப்படி சொல்றாங்க. விசையின் அலகு, விசையின் எக்ஸை அலகு வந்து நியூட்டன். ஓகேங்களா, ஜிசிஎஸ் அலகு வந்து டைனு. தெரிஞ்சுக்கோங்க, கொடுத்துருக்கனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேபி எஸ்ஐ அளவு இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, இதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விசையின் அளவு வந்து அதாவது எஸ்ஐ அளவு வந்து நியூட்டன், அதே மாதிரி ஜிஜிஎஸ் அளவு வந்து டைன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு நியூட்டன் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஒரு கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு. ஓகேங்களா, 1 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். 1 நியூட்டன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூட்டனுடைய வேல்யூ வந்து என்னன்னா 1 கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு. ஓகேங்களா, மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு தான் வந்து ஒரு நியூட்டனுடைய வேல்யூ. ஒரு டைனுடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. 1 கிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 சென்டிமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஒரு சென்டிமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஒரு டைன். ஒரு டைன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகேங்களா, கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு தான் வந்து ஒரு டைன். அதே மாதிரி ஒரு கிராம். ஓகேங்களா, ஒரு கிராம். ஓகேங்களா, ஒரு டைனுங்கிறது வந்து 1 கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அதே மாதிரி ஒரு நியூட்டனுங்கிறது 1 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகேங்களா, மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது வந்து 10⁵5 டைன். ஓகேங்களா, ஒரு நியூட்டன் என்பது 10⁵5 டைன். இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கலாம். ஒரு நியூட்டன் என்பது 10⁵5 டைன். அதான் வந்து ஒரு நியூட்டன் சொல்கிறது. ஓகே, அடுத்து ஓரலகு விசை. ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றை 1 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன். இது ஓரலகு விசை. 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் அப்படின்னா 1 வினாடி பர் மீட்டர் ஸ்கொயர் அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் நியூட்டன் 1 என், அதாவது நியூட்டன். 1 கிலோகிராம் 1 மீட்டர் பர் வினாடி அப்படின்னு வந்து நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம் 1 நியூட்டன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளை 1 மீட்டர் பர் வினாடி அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 என். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பப்ளிக்கில். ஈர்பியல் அலகு விசை. ஓகேங்களா, ஓரலகு நிறையுள்ள 1 கிலோகிராம் பொருள் ஒன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு, அதாவது புவி ஈர்ப்பு முடுக்கம் வந்து 9.8 நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, 9.8 GM. ஓகேங்களா, மீட்டர் பர் வினாடி. இதை வந்து 9.8ங்கிறதா புவியின் ஈர்ப்பு முடுக்கம். ஓகேங்களா, இணையாக முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அலகு ஈர்ப்பியல் அலகு விசை. ஈர்ப்பியல் அலகுனா புவியினுடைய ஈர்ப்பு எவ்வளவோ 9.8 அளவுக்கு 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளை முடுக்குவிக்க தேவைப்படும் விசை தான் வந்து ஒரு ஈர்ப்பியல் விசை. ஓகேங்களா,
ஈர்ப்பியல் அலகு விசை. ஈர்ப்பியல் அலகு விசையினுடைய SI அலகு வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் விசை. SI அலகு வந்து கிலோகிராம் விசைன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஈர்ப்பியல் அலகு விசையின் SI அலகு கிலோகிராம் விசை. ஈர்ப்பியல் அலகு விசையின் SI அலகு கிலோகிராம் விசை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் GGS அலகு முறையில் வந்து கிராம் விசை. அப்படியே கிலோகிராம் விசை ஆகிறத நம்ம கிராம் விசை எடுத்துக்கிறோம். ஓகே. 9.8 நியூட்டன். அதாவது நார்மலாக வந்து SI அலகில் சொல்லணும் அப்படின்னா வந்து 9.8 நியூட்டன் வந்து அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா GGS அலகில் சொல்லணும் அப்படின்னா 980 டைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு GGS முறையில் வந்து நம்ம வந்து அதனுடைய மதிப்பு சொல்கிறோம். ஈர்ப்பியல் அலகு விசையினுடைய அலகை வந்து நம்ம ஒரு இதில் SI அலகு முறையில் சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து 9.8 நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து இதில் நம்ம GGS முறையில் சொல்லும்போது 980 டைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் கணத்தாக்கு. மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கணத்தாக்கு விசை. மிக குறைவான காலத்தில் வந்து அதிகமான விசை செயல்படுத்த அப்படின்னா அது கணத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கணத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். இதன் அலகு வந்து கணத்தாக்கினுடைய அலகு வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி அல்லது நியூட்டன் வினாடி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நியூட்டன் வினாடி. கணத்தாக்கினுடைய அலகு வந்து கணத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். இதன் அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி, அதாவது நியூட்டன் வினாடி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா. பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகம். பொருளின் மோதல் காலம் வந்து குறைவு, டைமிங் கம்மி, ஆனால் வந்து அதனுடைய செயல்படும் விசை வந்து அதிகம். பொருளின் மதிப்பு வந்து அதிகமாகும் போது விசை வந்து கம்மியாகும். ஓகேங்களா. பொருளின் மோதல் கால மதிப்பு அதிகமாகும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகன பயணத்தின் போது கணத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு சுருள்வில் அமைப்புகளும் அதிர்வுகளில் வைக்கப்பட்டுள்ளன. கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரிக்கிறார். இது அவரது கையில் பந்து ஏற்படுத்தும் கணத்தாக்கு விசையின் அளவை குறைக்கிறது. இப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. கணத்தாக்கு விசைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா தான் கிரிக்கெட்டுன்னு நோட் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நியூட்டனின் 3ஆம் இயக்கு விசை. ஓகேங்களா. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும். நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னா இரண்டாம் விதி, நியூட்டனினுடைய 2ஆம் விதி. ஓய்வு நிலையிலே அந்த ஒரு செயல் விசை பயன்படுத்தாத வரைக்கும் அது ஓய்வு நிலையிலே தான் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அப்படின்னா அது முதல் விதி. அதே மாதிரி ஒவ்வொரு விசைக்கும் சமமாக ஆப்போசிட் விசையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது 3ஆம் விதி. ஓகேங்களா. சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பறவைகள் தமது சிறகுகளின் விசை மூலம் காற்றினை கீழே தள்ளுது. ஓகேங்களா. காற்றானது விசைக்கு சமமான விசையினை எதிர் விசையை உருவாக்கி பறவைகளை மேலே பறக்க வைக்கிறது. அதே மாதிரி நீச்சல் வீரர் ஒருவன் நீரினை கையால் பின்னோக்கி தள்ளுதலின் மூலம் விசையினை ஏற்படுத்துகிறார். நீரானது அந்நபரை விசைக்கு சமமான எதிர் விசை கொண்டு முன்னே தள்ளுகிறது. துப்பாக்கி சுடுதலின் குண்டு விசையுடன் முன்னோக்கி செல்ல அதற்கு சமமான எதிர்விசையினால் குண்டு வெடித்த பின் துப்பாக்கி பின்னோக்கி நகர்கிறது. துப்பாக்கி குண்டு இது ஒரு 3ஆம் விதியினுடைய செயல்பாடு. ஓகேங்களா. துப்பாக்கி சுடுதலின் குண்டு இது ஒரு 3ஆம் விதிக்கு எடுத்துக்காட்டு. நீச்சல் வீரர் ஒருவர் நீச்சல் அடிக்கிறது ஒரு 3ஆம் விதிக்கு எடுத்துக்காட்டு. பறவைகள் பறப்பது ஒரு 3ஆம் விதிக்கு எடுத்துக்காட்டு. இந்த 3 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ஓகேங்களா. இது புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு. ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இவை இரண்டும் பயன்படுகிறது. ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா. ராக்கெட் எதனுடைய அடிப்படையில் வந்து இயங்குது? நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ரெண்டுமே வந்து கரெக்டு. ஓகேங்களா. நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இந்த மாதிரி தான் கொஸ்டின், பேசிக் கொஸ்டின் தான் கேட்டு வச்சிருப்பாங்க, ஆனால் நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்துருவோம். ஓகேங்களா. ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் 3ஆம் விதியும் பயன்படுது, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியும் பயன்படுது. ஓகேங்களா. ராக்கெட்டுகளில் உந்து கலனில் வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருட்கள் திரவ அல்லது திட பொருட்கள் நிரப்பப்படுது. அவை எரியூட்டப்படுவதுடன் வெப்ப வாயுக்கள் ராக்கெட்டின் வால் பகுதியிலிருந்து அதிக திசை வேகத்தில் வெளியேறுது. அதனால் வந்து அதுக்கு ஆப்போசிட் திசை வந்து விசை உருவாகி ராக்கெட்டை முன்னோக்கி தள்ளுது அப்படிங்கிறது ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ராக்கெட் பயணிக்கும் போது அதில் உள்ள எரிபொருட்கள் முழுவதும் எரியும் வரை அதன் நிறை படிப்படியாக குறைகிறது.
உந்த அழிவின்மை விதியின்படி நிறை குறைய குறைய அதன் திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட்டானது புவியின் ஈர்ப்பு விசையினை தவிர்த்துவிட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உச்சத்தை அடைகிறது. இது விடுபடு வேகம் எனப்படுகிறது. இதை பற்றி நம்ம வந்து ஹையர் கிளாஸில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை, என்ன விதின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போது. ஓகேங்களா. நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி, அது அந்தளவுக்கு டெஃபினிஷன் இல்லை. ஓகே, ஜி என்பது ஈர்ப்பியல் மாறிலி. ஓகேங்களா. ஜி அப்படின்னா வந்து என்னென்னா ஈர்ப்பியல் மாதிரி. இதனுடைய மதிப்பு தெரிஞ்சுக்கிறாங்க. எஸ்ஐ அலகுல வந்து இதனுடைய மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 6.674 × 10⁻⁻11 N, அதாவது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ட் பர் கிலோகிராம். ஓகேங்களா. பர் கிலோகிராம் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்து ஜி என்பது ஈர்ப்பியல் மாதிரி 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ட் பர் கிலோகிராம் ஸ்கொயர்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு கடல் மட்டத்தில் வந்து 9.8 மீட்டர்/வினாடி. ஓகேங்களா. 9.8 மீட்டர்/வினாடி தான் வந்து புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய சராசரி மதிப்பு. அதே மாதிரி ஜியின் மதிப்பு புவியில் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜியின் மதிப்பு புவியில் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரி இருக்காது. இதை கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கேட்கலாம். ஓகேங்களா. எதனுடைய மதிப்பு கீழ்கண்டவற்றில் எதனுடைய மதிப்பு அனைத்து இடங்களும் ஒரே மாதிரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஜியினுடைய மதிப்பு, மீட்டரினுடைய மதிப்பு, வினாடினுடைய மதிப்பு, நிறையினுடைய மதிப்பு அப்படி வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. அதாவது ஜி புவியீர்ப்பு முடுக்கம் மட்டும்தான் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் நிறையோ பருமனோ இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுதான் புவியின் ஆரம். ஓகேங்களா. புவியினுடைய ஆரம் கொடுத்துருக்காங்க. புவியினுடைய ஆரம் வந்து கிட்டத்தட்ட வந்து 6378 கிலோமீட்டர். ஓகேங்களா. 6378 கிலோமீட்டர், தோராயமாக 6400 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா. புவியினுடைய ஆரம் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6378, எக்ஸாக்டாக 6378. தோராயமாக வந்து நம்ம வந்து 6400 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதிப்படி புவிக்கும் பொருளுக்கும் உள்ள ஈர்ப்பு விசைக்கு ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. F = gmm/r². சும்மா ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போதுமானது. ஓகே, புவியின் நிறை மதிப்பு. புவியின் நிறை மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க 5.972 × 10⁻24 கிலோகிராம். ஓகேங்களா. புவியினுடைய வெயிட் வந்து எவ்வளவா இருக்குது அப்படிங்கிறது ஒரு தோராயமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. 5.972 × 10⁻24, அதாவது 24 கிலோகிராம் வரை இருக்குமாமா. ஜியினுடைய மதிப்பு நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி புவியினுடைய ஆரம் மதிப்பு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி புவியினுடைய நிறை கொடுத்துருக்காங்க 5.972 × 10⁻24 கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. நாம் புவியின் தரைப்பகுதியிலிருந்து உயரே செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக குறையும். புவியின் அடி ஆழத்திற்கு செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறைகிறது. ஓகேங்களா. அதாவது நாம் புவியின் தரைப்பகுதியிலிருந்து உயரே செல்ல செல்லும் புவியீர்ப்பு முடுக்கம் கம்மியாகும். அதே மாதிரி புவியின் அடி ஆழத்திற்கு செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறையும். மேலே போனாலும் கீழே போனாலும் புவியீர்ப்பு முடுக்கம் வந்து கம்மியாகும். நம்ம வந்து தரைமட்ட பகுதியில் தான் நம்ம இருக்கும்போது புவியீர்ப்பு முடுக்கம் நார்மலாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, புவியின் மையத்தில் வந்து ஜியின் மதிப்பு என்ன? 0. இதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. புவியின் மையத்தில், ஓகேங்களா, புவியின் மையத்தில் ஜி அப்படிங்கிறது என்ன? புவியீர்ப்பு முடுக்கம் தான் வந்து ஜின்னு சொல்றது. அதனுடைய மதிப்பு வந்து சுழியா இருக்குமாமா. ஓகேங்களா. புவியின் மையத்தில் ஜியின் மதிப்பு டேஷாக இருக்கும், சுழியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நிறை என்பது பொருட்களினுடைய அடிப்படை பண்பு தான் வந்து நிறை. ஓகே, அது நம்ம தெரிஞ்சதுதான். பொருட்களின் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவை பொறுத்தது. ஓகேங்களா. நிறையின் அலகு கிலோகிராம் கொடுத்துக்கிறாங்க. நிறையினுடைய அலகு என்ன? கிலோகிராம். ஒரு பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை. நிறை வேற, எடை வேற. சரிங்களா. நிறை வேற, எடை வேற. ஒரு பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை என்றழைக்கப்படுகிறது. எடைனா நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம், இதான் வந்து எடை. ஓகே, கேட்டாங்க அப்படின்னா எடையினுடைய அலகு என்ன? நியூட்டன். இதுவும் ஒரு வெக்டர் அளவு தான். எப்போதும் புவியின் மையத்தை நோக்கி செயல்படும், அதன் அலகு நியூட்டன். விசையின் அலகும் நியூட்டன், எடையின் அலகும் நியூட்டன். இது வந்து நிறை எவ்வளோ? ஒரு 10 கிராம் நிறைனா 10 9.8 பெருக்குனீங்கன்னா அதை வந்து எடை. ஓகே, அடுத்தது பொருட்களின் எடை துருவ பகுதியில் அதிகமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் இருக்கும். அதாவது ஒரு பொருளோட எடை வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து கம்மியாக தான் இருக்கும், குறைவாக இருக்கும். ஆனால் துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு பொருளோட வெயிட் வந்து இப்போ நம்ம மனிதனே வச்சுக்கோங்க. இப்போ 50 கிலோ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா
நம்ம வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் கம்மியாக வந்து இடம் தெரியும், அதே வந்து துருவ பகுதியில் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு என்னென்னா, நிலவில் ஓகேங்களா, நம்ம பூமியில் 9.8, அதே மாதிரி நிலவில் வந்து 1.625 மீட்டர்/வினாடி. இது புவியின் ஈர்ப்பு முடுக்கத்தில் வந்து 0.1654 மடங்குக்கு தான் சமம். ஓகேங்களா, 1654 மடங்குக்கு தான் வந்து சமம். அதாவது நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் பூமியில் 9.8, நிலவில் வந்து 1.625, 1.6. இதே கூட சமம் வந்து கேட்கலாம், ஒரு 10 கிலோ நிறையில் ஒரு மனிதனுடைய பூமியில் எவ்வளவு அப்படின்னு கேட்குறத நிலவில் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் அதே அந்த 10 கிலோ 10 கிலோ வந்து 1.625 பெருக்கி போட்டிங்கன்னா விட வந்துடும். ஓகேங்களா, மேக்ஸுக்கு கொஸ்டின் சம் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. நிலவில் புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர்/வினாடி ஆகும். இது புவியின் ஈர்ப்பு முடுக்கத்தில் 0.1654 மடங்குக்கு தான் வந்து சமம். ஓகே, 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒருவர் பூமியில் வந்து 60 × 9.8 பெருக்கிறோம். ஓகேங்களா, 588 நியூட்டன் எடையுடன். அதே நிலவில் வந்து 97 நியூட்டன் எடையுடன் இருப்பார். ஆனால் அவரது நிறை மதிப்பு 60 கிலோ. பூமியிலும் புவியிலும் மாறாது இருக்கும். ஓகேங்களா, அவரது நிறை வந்து 60 kg தான். ஓகேங்களா, அது எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறாது, ரெண்டு பக்கமே அதே 60 kg தான். பட் அந்த நியூட்டன் அது மதிப்பு, புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு கம்மியாகிறதுனால, நிலவில் வந்து கம்மியாகிறதுனால அதனுடைய நிறை மதிப்பு வந்து சேஞ்ச் ஆகாது, ஆனால் எடை வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா, 97 நியூட்டன் தான் வந்து புவியில் இருக்குது. 60 கிலோ எடையில் ஒரு மனிதர் வந்து 97 நியூட்டன் தான் இருப்பார். அதே பூமியில் 588 நியூட்டன் வந்து வரும். அவ்வளோதான். அதுக்கடுத்து இதை நான் ஹைலைட் பண்ணாததெல்லாம் முக்கியமாக அப்படின்னு முக்கியம் இல்லை, நீங்கள் வேணால் ஒரு டைம் வாட்ச் விட்டுக்கோங்க, அந்தளவுக்கு முக்கியங்கள் இல்லை, எல்லாமே படித்து பார்த்து நான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி. ஓகேங்களா, நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுது. அதே மாதிரி அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பொது ஈர்ப்பியல் விதி பயன்படுகிறது. அதுக்கப்புறம் சில நேரங்களில் விண்மீன்களின் சீரற்ற நகர்வு அருகிலுள்ள கோள்களின் இயக்கத்தை பாதிக்கும். அந்நேரங்கள் விண்மீன்களின் நிறையை அளவிட இவ்விதி வந்து பயன்படுகிறது. இதெல்லாமே என்ன விதி? நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடு. இதெல்லாம் வந்து பயன்படுது. தாவரங்களின் வேர்கள் முளைத்தல் வந்து மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது புவி திசை சார்பு இயக்கம். அதாவது தாவரங்களின் வேர் முளைக்கிறது, அதே மாதிரி வளர்ச்சி, ரெண்டுமே வந்து புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து செயல்படுறதுனால தான் அது புவி திசை சார்பு இயக்கம். புவியினுடைய திசை சார்ந்து சார்பு இயக்கம் இருக்கிறதுனால அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது புவி திசை சார்பு இயக்கம் சொல்கிறாங்க. தாவரங்களின் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி. விண்பொருட்களின் இந்நிகழ்வை விளக்குறதுக்காகவும் இந்த விதி வந்து பயன்படுது, நியூட்டன் ஈர்ப்பியல் விதி பயன்படுது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கும் இந்த விதி வந்து பயன்படுகிறது. ஓகேங்களா, விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கும் இவ்விதி வந்து பயன்படுகிறது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதற்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே தனியாக வந்து பார்க்கலாம். ஒரு சில இன்ஃபர்மேஷன் மாதிரி கணக்குகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். 5 கிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம்/மீட்டர்/வினாடி, கிலோகிராம்/மீட்டர்/வினாடி எனில் அதன் திசை வேகம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதற்கான ஃபார்முலா வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேர்கோட்டு உந்தத்துக்கான ஃபார்முலா வந்து நிறை இன்ட்டு திசை வேகம். ஓகேங்களா, நேர்கோட்டு உந்தத்துக்கான ஃபார்முலா நிறை இன்ட்டு திசை வேகம். B = mv நான் சொல்லியிருப்பேன், B = mvன்னு சொல்லியிருப்பேன். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், திசை வேகம் தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. திசை வேகத்தை வச்சுட்டு நிறை அந்த கடை அனுப்புகிறோம். அப்போ நேர்கோட்டு உந்தம் டிவைடட் பை நிறை வந்துடும். ஓகேங்களா, அப்போ நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம், நிறை வந்து 5, அதை வந்து டிவைட் பண்ணும்போது 0.5 மீட்டர்/வினாடி நம்மளுக்கு வந்து ஆன்சராக வந்து கிடைக்கும். இதே சம் அப்படியே வந்து கேட்டுடுறாங்க, புக்கில் இருக்கிற அப்படியே சம் வந்து கேட்டுருவாங்க. அதனால் அப்படியே வந்து ஒரு டைம் பார்த்துருவோம். கீழ் முனையிலிருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் கைப்பிடி கொண்ட கதவு ஒன்று 40 நியூட்டன் விசை கொண்டு திறக்கப்படுகிறது. கதவின் கீழ்முனை பகுதியில் ஏற்படும் திருப்புத்திறன் மதிப்பை கணக்கிடுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான சூத்திரம் வந்து, திருப்புத்திறனுக்கான சூத்திரம் என்ன, F அதாவது விசையின் மதிப்பு இன்ட்டு விசையில் செயல்படும் தொலைவு, அதாவது M =
எஃப் இன்ட்டு டி. ஓகேங்களா, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது திருப்புத்திறன் கேட்டிருக்காங்க. அப்போ எம் தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. அப்போ எஃப்ஐயும் டியும் வந்து பெருக்கினா முடிஞ்சு. எஃப்ங்கிறது வந்து 40. ஓகேங்களா, 40 திருப்புத்திறன் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 40 நியூட்டன் அப்படின்னு. 90ங்கிறது சென்டிமீட்டர் இருக்குது, அது நம்ம மீட்டரை மாற்றும் போது 0.9 அப்படிங்கிற நம்மளுக்கு கிடச்சிக்கு. ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணி போட்டோம்னா 160 36 நியூட்டன் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் புவியின் மேற்பரப்பின் மையத்திலிருந்து எந்த உயரத்தில் புவியீர்ப்பு முடுக்கமானது புவி மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தினை கால் மடங்காக அமையும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. சம் வந்து பார்த்துக்குங்க. R is equal to 2R அப்படிங்கிறத இதில் இதுக்கு ஆன்சரு. கால் மடங்காக அமைஞ்சதுன்னா இது கேட்டிருக்காங்க நினைக்கிறேன் அந்த கணக்கு. புவியின் மேற்பரப்பின் மையத்திலிருந்து எந்த உயரத்தில் புவியின் ஈர்ப்பு முடுக்கமானது புவி மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தின் கால் மடங்காக அமையும். இது வந்து R is equal to, இது பயங்கரமாக ஃபார்முலா இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டனாலும் சரி அதை ஆன்சர் பண்ணிட்டு பார்த்துட்டாலும் சரி. R is equal to 2R, அவ்வளோதான். அதாவது புவியின் மையத்திலிருந்து புவி ஆரத்தை போல் 2 மடங்கு தொலைவில் ஈர்ப்பு முடுக்க மதிப்பு புவி ஈர்ப்பு முடுக்கத்தை போல் கால் மடங்காக அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் புக் பேக் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, புக் பேக் நிலைமை எதனை சார்ந்தது, கனத்தாக்கு விசை எதற்கு சமமானது, எல்லாம் புக் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம புக் பேக் வந்து தனியாக வந்து ஒரு இதாக வந்து பார்த்துருவோம். ஓகே, நான் முதல்ல வந்து இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதை பொறுத்துக்கெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி, நேர்கோட்டு உந்தாளிவின்மை விதி எல்லாமே வந்து கேட்டிருக்கு. எல்லாமே வந்து புக் பேக் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தடுத்த வீடியோ வந்து ரெடியாக இருங்க. லெசன் 1, லெசன் 2, லெசன் 3, 10th முடிக்கிறோம். நம்ம அப்படி தான் 9th முடிக்கிறோம். 8th, 7th, 6th எல்லாமே வந்து சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்காக முதல் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜிகே சைடு கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அண்ட் தமிழ்நாட்டினுடைய கலாச்சார பண்பாடுகள், இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து 1 by 1 வந்து அடுத்தடுத்து வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது கபிலான அகாடமி. உங்களுக்கு நன்றி. பாய் பாய்.